ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகவின் சமையல். நம்ம இன்றைக்கி கோதுமை மாவும் வெல்லமும் வச்சு ஒரு சாஃப்டான கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு அடிக்கனமான சட்டி எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடு வரத்துக்கு வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துட்டு செய்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. நம்மளுக்கு மணல் மணலாக வரும். கையில் தொட்டு பார்த்தோன்னா சூடு வந்துருக்கணும். அந்தளவுக்கு வறுத்தா போதுமானது. கருக விட்டுறாதீங்க. இப்போ 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பாகாக காய்ச்சி எடுத்துக்கலாம். இது சும்மா உருகி வந்தால் போதுமானது. கம்பி பதமெல்லாம் எதுவும் தேவையில்லை நம்மளுக்கு. இந்த மாதிரி நுர வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மாவில் அந்த பாகை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எள்ளு சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் எள்ளு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்காமலும் கூட செய்யலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு அமுக்கி ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாகு பத்தலைன்னா திரும்ப ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்தளவு சாஃப்டாக இருக்குது மாவுன்ட்டு. இட்லியை வைக்கிற பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் துணி போட்டும் செய்யலாம். துணி போடாமல் இந்த மாதிரி நெய் தடவிட்டு, அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட தடவிட்டு நம்ம செஞ்சோன்னாக்க நல்லா ஈஸியாக நம்மளுக்கு கொழுக்கட்டை எடுக்கிறதுக்கு வரும். எல்லா இடத்துலையும் நெய்யை தடவிடுங்க. அதே மாதிரி கையிலையும் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க. நிறையா பேருக்கு கொழுக்கட்டை கையில் பிடிக்க வராது. அதனால் நான் இது எப்படி பிடிக்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி மாவை எடுத்து உருட்டிட்டு இப்படி கையில் வச்சு அழுத்தம் கொடுத்தோன்னாக்க அந்த விரல் அப்படி பதியணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி உருட்டிட்டு செஞ்சோன்னாக்க ஈஸியாக கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வரும். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். மாவு காஞ்சி போயிடாமல் மூடி மூடி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்த மாவுக்கு பார்த்திங்கன்னா 10லேருந்து 11 கொழுக்கட்டை எனக்கு வந்தது. இப்போ இட்லியை வைக்கிற மாதிரியே இட்லி சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன். அது மேலே நம்ம பிடிச்ச கொழுக்கட்டையை வச்சு மூடி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தோன்னா நல்லா வெந்துடும். இதே மாதிரி நிறையா கொழுக்கட்டை ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. பீட்ரூட் கொழுக்கட்டை, மசாலா பூரண கொழுக்கட்டை, இனிப்பு பூரண கொழுக்கட்டை எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய விதவிதமான கொழுக்கட்டை இருக்குது. உருளைக்கிழங்கு வச்சு, வாழைப்பழம் வச்சுலாம் செஞ்சுருக்கோம். எல்லாமே ஒவ்வொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம 10 நிமிஷத்தில் சாஃப்டான கொழுக்கட்டை செஞ்சாச்சு. உள்ளரே நல்லா வெந்திருக்குது. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த கொழுக்கட்டை வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.